உலகை பயமுறுத்திய சர்வ அதிகாரிகளில் ஹிட்லருக்கு அடுத்தபடி புகழ்பெற்றவர் முசோலினி. 1922 முதல் 21ஆம் ஆண்டு காலம் ஜெர்மனியின் பயங்கரமான சர்வ அதிகாரியாக விளங்கிய அவர் ஹிட்லரின் நண்பர். ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் முசோலினி புரட்சிக்காரர்களால் கொல்லப்பட்டார். இந்த கொலை நடந்த முறை சாதாரணமானதல்ல. எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த இந்த சர்வாதிகாரியையும் அவருடைய காதலியையும் சுட்டு கொண்டு பிணங்களை விளக்கு கம்பம் ஒன்றை தலைகீழாக தொங்கவிட்டனர். வாருங்கள், இவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து பார்க்கலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. இத்தாலியில் இரும்பு பட்டறை நடத்திய கொல்லர் ஒருவரின் மகனாக 1883ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி பிறந்தவர் முசோலினி. தாயார் பள்ளி ஆசிரியை. அப்போது இத்தாலியில் மன்னராட்சி நடந்து வந்தது. முசோலினியின் தந்தை மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலர வேண்டும் என்ற கருத்துடையவர். தன் இரும்பு பட்டறைக்கு வருபவர்களிடம் எல்லாம் அரசியல் பேசுவார். அதனால் முசோலினிக்கும் இளமையிலேயே அரசியல் ஈடுபாடு ஏற்பட்டது. பள்ளி படிப்பை முடித்ததும் சில காலம் ஆசிரியராக பணியாற்றினார். லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மனி, ஸ்பானிஷ், ஆங்கில முதலிய மொழிகளையும் கற்றறிந்த அவர் பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் மிக்கவர். ஆசிரியர் தொழிலை விட்டு சிறிது காலம் இராணுவத்தில் பணியாற்றினார். பிறகு கம்யூனிஸ்ட் பத்திரிகை ஒன்றின் ஆசிரியரானார். பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரைகள் பெரும் பரபரப்பைக்கின. ஒரு கட்டுரைக்காக அவருக்கு ஓராண்டு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் இருந்து விடுதலையான போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவரை சிறை வாசலில் வரவேற்றனர். மறுநாளே அவந்தி ஊன்ற புரட்சி பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில் 1914ஆம் ஆண்டில் 1ஆம் உலக போர் மூண்டது. முசோலினி இராணுவத்தில் சேர்ந்தார். இதே ஆண்டில்தான் ஜெர்மனியில் ஹிட்லரும் இராணுவத்தில் சேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போரில் முசோலினி படுகாயமடைந்து ஊருக்கு திரும்பினார். 1919இல் உலக போர் முடிந்தது. போரில் இத்தாலியர் மற்றும் 6,50,000 பேர் பலியானார்கள். மேலும் 10 லட்சம் பேர் படுகாயம் அடைந்தனர். இத்தாலியின் பொருளாதாரம் சீரழிந்து எங்கு பார்த்தாலும் பசியும் பட்டினியும் தாண்டவமாடின. நாட்டில் கலகங்கள் மூண்டன. இந்த சூழ்நிலையில் 1920இல் பாசிஸ்ட் கட்சியை முசோலினி தொடங்கினார். 1921ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் முசோலினி கட்சி பிடிக்க முடியாமல் விட்டாலும் 30 இடங்களை கைப்பற்றியது. முசோலினி பெரும் ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெற்றார். எதிர்கட்சி தலைவரான முசோலினி பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய வீர வேச சொற்பொழிவுகள் ஆளும் கட்சியினருக்கு அச்சமூட்டின. பாராளுமன்றத்தை அமைதியாக நடத்த விடாமல் கலாட்டா செய்து கொண்டிருந்தார் முசோலினி. அது மட்டுமல்ல, ஊராக சென்று பொதுக்கூட்டங்கள் நடத்தி உணர்ச்சி ததும்ப ஆளும் கட்சிக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டார். மக்கள் தன் பேச்சில் மயங்கி கிடக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட முசோலினி ஒவ்வொரு ஊரிலும் அராஜகம் நடத்தி அரசு அலுவலகங்களை கைப்பற்றும்படி தன் கட்சியினருக்கு கட்டளையிட்டார். அதன்படி அவர் கட்சியினர் ரவுடிகளையும் அழைத்து கொண்டு பயங்கர ஆயுதங்களால் அரசு அலுவலகங்களை தாக்கினவர்கள் ஊழியர்களை விரட்டி அலுவலகங்களையும் கஜானங்களையும் கைப்பற்றி கொண்டார்கள். 1922 அக்டோபரில் முசோலினியின் கருஞ்சட்டை படை இத்தாலியின் தலைநகரை பிடிக்க திரண்டு சென்றது. நிலைமையை கட்டுக்கடங்காமல் போனதால் அமைச்சரவையை ராஜினாமா செய்யுமாறு மன்னர் கட்டளையிட்டார். மந்திரி சபை பதவி விலகியதும் ஆட்சி பொறுப்பை முசோலினியிடம் ஒப்படைத்தார். ஆட்சிக்கு வந்த முசோலினி இத்தாலியின் முன்னேற்றத்திற்காக நான் பல தீவிர நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறேன், எதிர்ப்பவர்களை அடியோடு ஒழித்து விடுவேன் என்று அறிவுறுத்தார். எதிர்கட்சிகளை தடை செய்தார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கினார். தன்னை எதிர்த்தவர்களை நாடு கடத்தினார். அது மட்டுமல்ல, தன் எதிரிகளை சிறைசேதம் செய்யும்படி உத்தரவிட்டார். 3 ஆண்டுகளில் இவ்வாறு சிறைசேதம் செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 10,000க்கும் மேல். இவ்வளவு கொடுமைகள் செய்த முசோலினி மக்களை கவர பல திட்டங்களை கொண்டு வந்தார். விவசாயிகளுக்கு எந்திர கலப்பைகள் வழங்கினார். அதனால் உணவு உற்பத்தி பெருகியது. வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. வரிகள் குறைக்கப்பட்டன. வசதிகள் பெருகின. இதனால் முசோலினியை மக்கள் ஆதரித்தனர். நிலைமை தனக்கு சாதகமாக இருந்ததால் பொது தேர்தலை நடத்தினார் முசோலினி.
அதில் அவர் கட்சி மகத்தான வெற்றி பெற்றது. அதன் பின் பாராளுமன்றத்தின் அதிகாரங்களையும் தானே எடுத்துக்கொண்டார். 1922 ஆண்டு முதல் இத்தாலியின் மாபெரும் சர்வ அதிகாரியாக முசோலினி விளங்கினார். 1933 ஜெர்மனியில் ஆட்சியை கைப்பற்றிய ஹிட்லர் முசோலினியின் நண்பரானார். 1934 வெனிஸ் நகருக்கு சென்று முசோலினியை சந்தித்து பேசினார். ஹிட்லர் அதை தொடர்ந்து இத்தாலி இராணுவத்தை பலப்படுத்தவும் ஆயுத தொழிற்சாலைகளை அமைக்கவும் ஹிட்லர் உதவினார். இந்த நிலையில் அரசாங்க விருந்து ஒன்றில் கிளாரா என்ற அழகியை முசோலினி சந்தித்தார். அவள் அழகில் மனதை பறிகொடுத்தார். ஏற்கனவே திருமணமான முசோலினி கிளாராவை மறுபடியும் அடைந்தே தீர்வது என்று தீர்மானித்தார். கிளாரா விமானப்படை அதிகாரி ஒருவரை மணந்து விவாகரத்து பெற்றவர். 2 ஆண்டுகளாக தனியாக வாழ்ந்தார். தனது வசீகர பேச்சால் கிளாராவை கவர்ந்த முசோலினி அவளை தன் ஆசை நாயகியாக்கி கொண்டார். பொதுவாக பெண்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளும் முசோலினி கிளாராவிடம் மட்டும் மிக அன்போடு நடந்து கொண்டார். உண்மையாகவே அவளை நேசித்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1939 ஆண்டு 2ஆம் உலகப் போர் மூண்டது. ஹிட்லரும் முசோலினியும் ஓர் அணியில் நின்று தேச நாடுகளை எதிர்த்தனர். முதலில் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது. பிறகு போரின் போக்கு மாறி ஹிட்லருக்கும் முசோலினிக்குள்ளும் தோல்விகள் ஏற்பட்டன. அதனால் இத்தாலி மக்களிடம் செல்வாக்கு இழந்தார் முசோலினி. அவரை பாசிஸ்ட் கட்சி மேலிடம் பதவி நீக்கம் செய்து வீட்டு காவலில் வைத்தது. முசோலினியை காப்பாற்ற விரும்பிய ஹிட்லர் தனது உளவுப்படையை அனுப்பினார். உளவுப்படையினர் முசோலினியை மீட்டனர். வடக்கு இத்தாலியில் முசோலினிக்கு ஓரளவு ஆதரவு இருந்தது. தன் மனைவியினுடனும் காதலி கிளாராவுடனும் அங்கு சென்ற முசோலினி ஒரு பொம்மை அரசாங்கத்தை அமைத்து கொண்டார். அப்போது இத்தாலி விடுதலை இயக்கம் என்ற புரட்சி இயக்கம் தோன்றியது. இத்தாலி முழுவதும் புரட்சிக்காரர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். புரட்சிக்காரர்களால் தனக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்ட முசோலினி தன் மனைவியுடனும் காதலினுடனும் அண்டை நாடான சுவிட்சர்லாந்துக்கு தப்பி ஓட முடிவு செய்தார். 2 இராணுவ லாரிகளில் தனது 2 குடும்பத்தினரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார். ஆனால் வழியிலேயே அந்த லாரிகளை புரட்சிக்காரர்கள் மடக்கினார்கள். முசோலினியை கைது செய்தார்கள். இதை கண்ட முசோலினியின் காதலி கிளாரா அலறிக்கொண்டு லாரியிலிருந்து குதித்தார். அவளையும் புரட்சிக்காரர்கள் பிடித்து கொண்டனர். முசோலினியின் மனைவி லாரிக்குள் பதுங்கி கொண்டதால் அவள் புரட்சிக்காரர்களின் கண்ணில் படவில்லை. இது நடந்தது 1945 ஆண்டு ஏப்ரல் 27 அன்று டோங்கோ நகரில் ஒரு அறையில் முசோலினியும் கிளாராவையும் அடைத்து வைக்கப்பட்டனர். மறுநாள் அவர்களை புரட்சிக்காரர் ஒரு காரில் அழைத்து சென்றனர். மலைப்பகுதியிலிருந்து கீழே இறங்கியதும் காரை நிறுத்தினார்கள். முசோலினியையும் காதல் கிளாராவையும் கீழே இறங்க சொன்னார்கள். கீழே இறங்கியதும் இருவரையும் நடுரோட்டில் நிற்க வைத்தார்கள். தங்களை சுடப்போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட கிளாரா முசோலினியை முன்னால் வந்துவிட்டு முதலில் என்னை சுடுங்கள் என்றார். இயந்திர துப்பாக்கியினால் புரட்சிக்காரர்கள் சராமரியாக சுட்டார்கள். இருவர் உடல்களும் குண்டுகளால் துளைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்தன. முசோலினிக்கு உதவியாக இருந்த வேறு சிலரையும் சுட்டு கொண்டார்கள். முசோலினியின் உடலையும் மற்றவர்களின் உடலையும் புரட்சிக்காரர்கள் மிலான் நகருக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு விளக்கு கம்பத்தில் தலைகீழாக தொங்க விட்டார்கள். அன்று மாலை உடல்கள் கீழே இறக்கப்பட்டு அடையாளம் தெரியாத கொண்டு போகப்பட்டு புதைக்கப்பட்டன. புதைப்பதற்கு முன் குற்ற இயல் ஆராய்ச்சி நிபுணர்கள் வந்து முசோலினியின் மண்டை ஓட்டை பிளந்து அவருடைய மூளையை எடுத்து சென்று விட்டார்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக. இதை போன்று வரலாற்று மிக்க சான்றுகளை பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனல் ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.